ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, திருக்குறள் அப்படின்ற டாப்பிக்கு கீழே அன்புடைமை அப்படின்ற தலைப்புக்கு கீழே இருக்கக்கூடிய 10 குறளையுமே இந்த வீடியோவில் நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம். வாங்க பார்க்கலாம். அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள் ஆர்வலர் உண்கணிர் பூசல் தரும். அதாவது அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள். தாழ்பால் அப்படின்றது அன்பை அடைக்கிறதுக்கு இருக்கா. இப்போ ஒரு வீடை பூட்டணும் அப்படின்னா நமக்கு தாழ்பால் இருக்கும் இல்லையா. அது மாதிரி நம்ம அன்பை ஒருத்தட்ட வெளி காமிக்கிறோம் அப்படின்னா அதுக்கு தாழ்பால் இருக்கான்னு கேட்டால் தாழ்பால் இல்லை. ஆர்வலர் புன்கணீர் பூசல் தரும். அதாவது அன்புடையவங்க, ஆர்வலர்னா என்னது, அன்புடையவங்க. ஓகேங்களா. அந்த மாதிரி அன்பு பார்த்தோன்னையும், ரொம்ப அன்புக்குரியவங்களை பார்த்தோன்னையும் புன்கணீர் பூசல் தரும். அதாவது புன்கணீர் அப்படின்றது அவங்களுடைய துன்பத்தினால அவங்க அழுகிறாங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த கண்ணீர். ஓகேங்களா. பூசல் தரும். அதை பார்த்தோன்னே நம்மளுக்கு என்னாகும், நம்மளோட அன்பு வந்து கண்ணீராக வெளிப்பட்டு நிற்கும். ஐயோ, நம்மளுக்கு தெரிஞ்சவங்க, நம்மளோட அன்புக்குரியவங்க இந்த மாதிரி அழுகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய கண்ணீர் வந்து வெளிப்பட்டு நிற்குமா. ஓகேங்களா. அப்போ அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள். அன்பை அடைச்சி வைக்கிறதுக்கு எதுவும் தாழ்பால் இருக்கா? இல்லை. ஏன் தாழ்பால் இல்லை? ஏன்னா ஒருத்தவங்க நம்மளோட அன்புக்குரியவங்க அழுகிறாங்க அப்படின்னா அதை பார்த்தோன்னே நம்மளுக்குமே அழுகம் வந்துடும், கண்ணீர் வெளிப்பட்டு நிற்கும். இது பார்க்கலாம். சொல் பொருள். ஆர்வலர் அன்புடையவர், புன்கணீர் துன்பம் கண்டு பெருகும் கண்ணீர், பூசல் தரும் வெளிப்பட்டு நிற்கும். இரண்டாவது கேள்வி. அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு. அன்பிலார் அப்படின்னா அன்பு இல்லார், அன்பு இல்லாதவர் அப்படின்னு அர்த்தம். எல்லாம் தமக்குரியர், அதாவது அன்பு இல்லாதவங்க என்ன சொல்லுவாங்களாம், எல்லாமே எனக்கு தான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்களாம். அன்புடையார் அதாவது அன்புடையவங்க, என்பும் உரியர் பிறர்க்கு, அதாவது என்பு அப்படின்றது இந்த இடத்துல என்னென்ன குறிக்குது அப்படின்னா எலும்பு, அவங்களுடைய உடல் பொருள் ஆவி இது எல்லாத்தையுமே குறிக்கக்கூடியது. அன்பு இல்லாதவங்க என்ன சொல்லுவாங்களாம், எல்லாமே எனக்குரியதுன்னு சொல்லுவாங்களாம், எல்லாம் தமக்குரியர்னு சொல்லுவாங்களாம். அன்புடையவர் என்பும் உரியர் பிறர்க்கு, என்பும் என்னோட எலும்பு கூட அடுத்தவங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்களாம். அன்பு இல்லாதவர் எல்லா பொருளும் தமக்கு மட்டும் உரியது என்று எண்ணுவர். அன்பு உடையவரோ தம் உடல் பொருள் ஆவி ஆகிய அனைத்தும் பிறருக்கென எண்ணிடுவர். என்பு அப்படின்னா எலும்பு, இங்கு உடல் பொருள் ஆவியை குறிக்கும். மூன்றாவது குறள் பார்க்கலாம். அன்போடு இயைந்த வழக்கு என்ப ஆருயிர்க்கு என்போடு இயைந்த தொடர்பு. அதாவது அன்போடு இயைந்த வழக்கு என்ப, இந்த வார்த்தையில் பார்த்தாலே தெரிஞ்சிடும். வழக்கு அப்படின்றது இந்த இடத்துல என்ன குறிக்குது அப்படின்னா வாழ்க்கை நெறி. அன்போடு சேர்ந்த அந்த வாழ்க்கை நெறி அப்படின்றது ஆறுயிருக்கு, ஆறுயிர் அப்படி பிரித்தோம் அப்படின்னா அருமையான உயிர். ஓகேங்களா. அப்போ அந்த அருமையான உயிர் என்போடு இயைந்த தொடர்பு, அதாவது எப்படி நம்மளோட உடம்பு உயிரோடு சேர்ந்து இருக்கோ அது மாதிரி நம்மளோட வாழ்க்கை நெறியோடு சேர்ந்தது தான் அன்பு. அன்பு சேர்ந்து தான் இருக்கணும் அப்படின்றது தான் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. அன்போடு இயைந்த வழக்கு, அன்பும் வழக்குன்றது வாழ்க்கை நெறி, அன்பும் வாழ்க்கை நெறியும் சேர்ந்தது. எது போல் ஆறுயிர் என்போடு இயைந்த தொடர்பு, அதாவது நம்ம உடலும் உயிர் எப்படி இருக்கோ சேர்ந்துருக்கோ அது மாதிரி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. வழக்கு அப்படின்னா வாழ்க்கை நெறி, ஆறுயிர் அருமையான உயிர், என்பு எலும்பு. அன்பு ஈனும் ஆர்வம் உடைமை அது ஈனும் நண்பு என்னும் நாடா சிறப்பு. அதாவது அன்பு ஈனும், நல்லா பாருங்கள், அன்பு ஈனும் அதாவது அன்பு என்ன பண்ணுமா, விருப்பத்தை கொடுக்குமா, விருப்பத்தை தருமா. ஆர்வம் உடைமை அது ஈனும் நண்பு என்னும் நாடா சிறப்பு. அதாவது இந்த இடத்துல ஈனும் அப்படின்றது தரும். அப்போ அன்பு என்ன தரும், விருப்பத்தை தரும். விருப்பம்ன்றது இந்த இடத்துல என்ன குறிக்குது, ஆர்வம், ஆர்வத்தை தான் விருப்பம்னு சொல்கிறாங்க. அப்போ அன்பு அப்படின்றது விருப்பத்தை தரும். உடைமை அது ஈனும் நண்பு என்னும் நாடா சிறப்பு, அதாவது நட்பு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அப்போ ஒருத்தட்ட இருக்கக்கூடிய அந்த வெறுப்பை நீக்கி விருப்பத்தை உண்டாக்கக்கூடியது தான் அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல பொருள் தராங்க. அதாவது எல்லார்கிட்டேயுமே நட்பை கொள்ளக்கூடிய ஒரு விதத்தை கொடுக்கக்கூடியது இந்த அன்பு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. பொருள் பார்க்கலாம். ஈனும் அப்படின்னா தரும், ஆர்வம் விருப்பம், வெறுப்பை நீக்கி விருப்பத்தை உண்டாக்கும் என்பது பொருள். நண்பு அப்படின்னா நட்பு. அன்புற்று அமர்ந்த வழக்கு என்ப வையகத்து இன்புற்றார் எய்தும் சிறப்பு. அதாவது அன்போடு பொருந்திய வாழ்க்கை நெறியை கடைபிடித்தவர் உலகில் மகிழ்ச்சி உடையவர். அதாவது அன்போடு நீங்கள் சேர்ந்து வாழ ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா இந்த உலகத்தில் நீங்கள் தான் மகிழ்ச்சியானவங்க. அன்புற்று அமர்ந்த வழக்கு, வழக்குன்றது இந்த இடத்துல என்னது குறிக்கிறது, நம்மளுக்கு வாழ்க்கை நெறி. ஓகேங்களா. வையகத்து இன்புற்றார் எய்தும், வையகம் அப்படின்றது இந்த இடத்துல உலகம். அப்போ உலகத்தில் இன்புற்றார் எய்தும் சிறப்பு, மகிழ்ச்சி உடையவங்களாக இருப்பாங்க, அன்பாக இருக்கவங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வையகம் உலகம், என்ப அப்படின்னா என்பார்கள். அறத்திற்கே அன்பு சார்பு என்ப அறியார் மரத்திற்கும் அக்தே துணை. இது வந்து எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி பிடிச்ச குறள்னே சொல்லலாம். அதாவது அறத்திற்கே அன்பு சார்பு, அதாவது அறம் அப்படின்றது நமக்கு நல்ல பாதைன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. நல்ல பாதையை நல்ல செயல்களை செய்கிறத அறம்னு சொல்லுவாங்க. அப்போ அன்புன்றது என்ன தான், அறத்துக்கு மட்டும்தான் சேரும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்களாம். யார், அறியாதவர்கள். அறியார் அப்படின்னா அறியாதவங்கன்னு அர்த்தம். ஆனால் மரத்திற்கும் அக்தே துணை, மரம் அப்படின்றது இந்த இடத்துல வீரம், வீரத்துக்கும் எது தான் துணையாம், அன்பு தான் துணையாம். ஓகேங்களா. ஸோ ஒரு மாதிரி நல்லாயிருக்கும் இந்த பொருள் பார்க்கவே. அறத்துக்கு மட்டும்தான் அன்பு துணைன்னு சொல்லுவாங்க யார், தெரியாதவங்க. ஆனால் அவங்களுக்கு தெரியாது நம்ம வீரத்துக்கு அடிப்படையுமே அன்பு தான் அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாரு. ஒரு அருமையான குறளை சொல்லலாம் இதை. அன்பு அறத்தை மட்டும் சார்ந்தது என்று கூறுவோர் அறியாதவர், வீரத்திற்கும் அன்பு தான் துணை.
இது பார்க்கலாம். சொல்லும் பொருளும். மரம் அப்படின்னா வீரம், கருணை, வீரம் இரண்டிற்குமே அன்புதான் அடிப்படை அப்படின்றது பொருள். அடுத்து பார்க்கலாம். என்பில் அதனை வெயில் போல காயுமே அன்பில் அதனை அறம். அதாவது எலும்பு இல்லாத உயிர்களை வெயில் வருத்தி அழிப்பதைப் போல அன்பு இல்லாத உயிர்களை அறம் வருத்தி அழிக்கும். இங்கே பாருங்கள், என்பில் அதனை வெயில் போல காயும். என்பு அப்படின்னா என்னது? எலும்பு. எலும்பு இல்லாத உயிர் என்ன பண்ணும்? வெயில் பட்டோன்னே அப்படியே ஒரு மாதிரி அதுக்கு சுடும், அதோட வெயிலில் தாங்க முடியாது. அது போல தான் அன்பில் அதனை, அன்பில்லதனை, அன்பில் அதை பிடிச்சிங்கன்னா அன்பு கூட்டல் இல்லுன்னு வரும். இல்லை அப்படின்னா இல்லாதது. அன்பில்லாதவங்கள அறம் வருத்தி அளிக்குமா. ஸோ பார்க்கலாம். என்பில்லது அப்படின்னா எலும்பு இல்லாதது, அன்பில்லது அப்படின்னா அன்பில்லாத உயிர்கள். அன்பகத்து இல்லா உயிர் வாழ்க்கை வன்பார்க்கன் வற்றல் மரம் தளித்தற்று. வாழை நிலத்தில் உள்ள வாடிப்போன மரம் தளிர்க்காது, அதுபோல் நெஞ்சில் அன்பு இல்லாத மனிதர் வாழ்க்கை தளிர்க்காது. இந்த இடத்துல கொஷின் கேட்கணும், எப்படி கேட்பாங்க அப்படின்னா, நெஞ்சில் அன்பு இல்லாத மனிதர் வாழ்க்கை தளிர்க்காது அப்படின்றதுக்கு எதனை ஓமையாக காட்டினார் திருக்குறள்? திருவள்ளுவர் எதனை ஓமையாக காட்டியிருக்காருன்னு கேட்பாங்க. அப்போ என்னது? வாழை நிலத்தில் உள்ள வாடிப்போன மரம். இதுதான், இந்த மாதிரி தான் கொஷின்ஸ் கேட்பாங்க. ஓகேங்களா. ஸோ அப்போ அன்பகத்து இல்லா உயிர் வாழ்க்கை வன்பார்க்கன் வற்றல் மரம் தளித்தற்று. இதில் தற்று அப்படின்னு இருக்கு இல்லைங்களா. ஸோ தற்றுன்னு முடிஞ்சிருச்சு அப்படின்னா அது உவமை அணி. ஓகேங்களா. பொருள் பார்க்கலாம். அன்பகத்து இல்லா உயிர் வாழ்க்கை, அன்பே இல்லாத உயிர் வாழ்க்கை. வன்பார்க்கன், வற்றல் மரம் எப்படி தளிர்க்காதோ அது போல தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அன்பகத்து இல்லா, அன்பு குடல் அகத்து குடல் இல்லா. இது நம்மளுக்கு பிரித்தெழுதால கேட்கலாம். அன்பு உள்ளத்தில் இல்லாத. வன்பார்க்கன், வன்பால் ப்ளஸ் கண், இதுவும் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா. பாலை நிலம் அப்படின்றத அர்த்தம். அடுத்தது தளித்தற்று, தளித்து குடல் அற்று, தளித்தது போல. வற்றல் மரம் அப்படின்னா வாடிய மரம். நெக்ஸ்ட், புறத்திருப்பு எல்லாம் எவன் செய்யும் யாக்கை அகத்திருப்பு அன்பில் அவருக்கு. அதாவது புறத்துறுப்பு அப்படின்றது வெளியில் இருக்கக்கூடிய உறுப்புகள். எது? கை, கால், இதெல்லாமே தான் புறத்துறுப்பு. புறத்துறுப்பு எல்லாம் எவன் செய்யும் யாக்கை. யாக்கைன்னு என்னது? உடல். நம்மளோட உடலில் இருக்கக்கூடிய புறத்துறுப்பு நம்மள்கிட்ட நிறைய இருக்குது. அகத்துறுப்பு அன்பில் அவருக்கு. அதாவது நெஞ்சிலையும் உங்களுக்கு அன்பு இல்லாதப்ப கை கால்னால உங்களுக்கு என்ன பயன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. ஓகேங்களா. அப்போ புறத்துறுப்பு நம்மளுக்கு நல்லாவே இருக்குது நம்மளுடைய யாக்கையில், அதாவது உடலில் இருந்துமே அகத்தில் அன்பு இல்லைன்னா அது எதுக்கு அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பார். புறத்துறுப்பு அப்படின்னா உடல் உறுப்பு. எவன் செய்யும் என்ன பயன்? அகத்துறுப்பு மனத்தின் உறுப்பு அன்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது, அன்பின் வலியது உயிர்நிலை அஃதிலார்க்கு என்பதோல் போர்த்த உடம்பு. அன்பு செய்வது தான் உடம்பில் உயிர் இருப்பதற்கான அடையாளம். அதுதான் இங்கே கொடுத்துருப்பாங்க. அன்பின் வலியது உயிர்நிலை. நீ உயிரோடு இருக்கின்றதுக்கு அடையாளமே அன்போடு இருக்கிறது தான். அன்பில்லாதவர் உடம்பு வெறும் தோளால் மூடப்பட்ட எலும்பு தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அஃது இல்லாதவருக்கு, எது இல்லாதவருக்கு? அன்பு இல்லாதவருக்கு தான் அஃதிலார்க்குன்னு கொடுத்துருப்பாங்க. என்பதோல் போர்த்தவர், வெறும் எலும்புனால் தோல் போர்த்தப்பட்ட உடம்பு மட்டும்தான் இருக்கே இல்லையா, அங்கே உயிர் கிடையாது. அன்போடு இருந்தால் தான் உனக்கு உயிர் இருக்குன்னு அர்த்தம். அவ்வளோதாங்க, மொத்தம் 10 குறள் முடிஞ்சிச்சு. இதில் எப்படிலாம் கொஷின்ஸ் கேட்பாங்கன்றதை இப்போ பார்க்கலாம். இப்போ எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்து முடிச்சாச்சு, எப்படி கொஷின்ஸ் கேட்பாங்கன்னு பார்க்கலாம். ஓகேங்களா. ஃபஸ்ட்டு இது பார்க்கலாம். ஓகே, அன்புக்கு உரியவரின் துன்பத்தை பார்த்ததுமே அன்பு டேஸாக வெளிப்பட்டு நிற்கும் என திருவள்ளுவர் கூறுகிறார். கண்ணீராக வெளிப்பட்டு நிற்கும். அடுத்தது பாருங்கள், அன்பில்லாதவங்க எல்லாமே தமக்குரியவங்கன்னு சொல்லுவாங்க. இது சும்மா ஜென்ரலாக தான் இருக்குது. ஓகேங்களா. வேறு அடுத்தது பார்க்கலாம் இருங்க. வாழ்க்கை நெறியோடு அன்பு இணைந்திருக்கிறது எதுக்கு ஒப்புமையாக சொல்லியிருக்காரு திருவள்ளுவர் அப்படின்னா, உடம்போடு உயிர் இணைஞ்சிருக்கிறதுக்கு ஒப்புமையாக சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட்டு, நான் கொஷின்ஸ் எப்படிலாம் கேட்கலான்றதை மட்டும் சொல்கிறேன். ஒரு சில ஜென்ரலாக இருக்கும், அதில் கொஷின்ஸ் இருக்காது, அதனால தான் அடுத்து வந்துடுவேன். ஓகேங்களா. வீரத்திற்கும் அன்புதான் துணை அப்படின்றத எப்படி சொல்லியிருக்காங்க, எந்த குறளில் சொல்லியிருக்காங்கன்னா, அறத்திற்கே அன்பு சார்பு என்பாரியர் மரத்திற்கும் அஃதே துணை. மரம் அப்படின்றது இந்த இடத்துல வீரம்ன்றதை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது, அன்பில்லாத உயிர்களை அறம் வருத்தி அழிக்கும் என்பதனை எதனோடு ஒப்புமைப்படுத்துகிறார் அப்படின்னா, எலும்பு இல்லாத உயிர்களுக்கு ஒப்புமைப்படுத்துகிறாரு. நெஞ்சில் அன்பு இல்லாத மனிதர் வாழ்க்கை தளிர்க்காது எது மாதிரி அப்படின்னா, பாலை நிலத்தில் இருக்கக்கூடிய வாடிப்போன மரம். இதனை கம்பேர் பண்ணி கேட்பாங்க. அடுத்தது, யாருக்கு கை கால் முதலிய உடல் உறுப்புகளால் பயன் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு, யாருக்கு அப்படின்னு கேட்பாங்க, நெஞ்சில் அன்பு இல்லாதவருக்கு. இதுதான் பதிலாக கேட்பாங்க. அடுத்தது, உடம்பில் உயிர் இருப்பதற்கான அடையாளம் எது அப்படின்னு சொல்லி கேட்டுருவாங்க. எதுன்னு சொல்லி நம்மளுக்கு திருவள்ளுவர் சொல்கிறாரு அப்படின்னா, அன்பு செய்வது. ஓகேங்களா. அவ்வளோ இந்த மாதிரி கொஷின்ஸ் தான் கேட்பாங்க. இது நம்மளுக்கு திருவள்ளுவரை பற்றி நம்ம ஒவ்வொன்றுக்குமே தனியாக கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொரு திருக்குறளுக்குமே பார்த்துடலாம். இதை சும்மா ஜஸ்ட் ஜென்ரலாக ரீட் பண்ணி பாருங்கள். திருக்குறளை இயற்றியவர் திருவள்ளுவர். இவருடைய காலம் கிமு 31. இவருடைய இதை வச்சு தான் நம்ம திருவள்ளுவர் ஆண்டு கணக்கிடுறோம். அதாவது இப்போ 2050 இந்த வருஷம் அப்படின்னா 2050 கூட்டல் 31. இதை நீங்கள் கூட்டினீங்கன்னா 2081 வரும். இதுதான் திருவள்ளுவர் ஆண்டுன்னு சொல்கிறாங்க.
இவரோட ஊர், பெற்றோர் இவங்களை பற்றின செய்தி நமக்கு கிடைக்கல. இவருடைய சிறப்பு பெயர்கள் சென்னம்போதார், தெய்வ புலவர், நாயனார். இவர் அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால் அப்படின்னு சொல்லிட்டு 3 பிரிவுகளை பிரித்து எழுதியிருக்கிறாரு. மொத்தம் 133 அதிகாரம் இருக்குது. ஒரு அதிகாரத்தில் 10 குறள்பா இருக்குது. மொத்தம் 1330 குறட்பாக்கள் இருக்குது. இது 15 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. அதாவது 15 மேல்கணக்கு ஒரு நூல், 15 கீழ்கணக்கு அப்படின்னு சொல்லிட்டு 2 நூலாக பிரிச்சிருப்பாங்க. 15 மேல்கணக்கு அப்படின்றது என்ன அப்படின்னா 10 பாட்டும் 8 தொகையும் சேர்ந்தது. 15 கீழ்கணக்கில் இப்போ திருக்குறள், நாலடியார், ஏழாதி, ஆசாரக்கோவை இது எல்லாமே இதில் வந்துடும். ஓகேங்களா. அடுத்தது இதனுடைய சிறப்பு பெயர்கள் பார்த்தோன்னா முப்பால், பொதுமறை, தமிழ்மறை அப்படின்னு சொல்லுவாங்க. திருக்குறளை உலக பொதுமறையினும் சொல்லுவாங்க. திருக்குறளில் அன்புடைமை இனியவை கூறல் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கொடுத்துருக்கக்கூடியது தான் இங்கே வந்து நமக்கு கொடுத்துருப்பாங்க. அதாவது அந்த அதிகாரங்கள் தான் இங்கே நம்ம மேலே பாடப்பகுதிகளாக பார்த்துட்ருக்கோம் இல்லையா. ஸோ இதை தான் வந்து நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. அடுத்தது திருவள்ளுவர் ஆண்டு எப்படி கணக்கிடணும்னு கொடுத்துருக்காங்க. நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. அவ்வளோதான். ஓகேங்களா. இப்போ இதில் பாருங்களேன், என்பு என்பதன் பொருள் என்ன, அன்புடையார் இயல்பு என்ன, அன்பில்லாத வாழ்க்கை தளிர்க்காது எதனை போல், இந்த மாதிரி தான் கொஷின்ஸ் வந்து அங்கேயுமே நம்மளுக்கு வந்து கேட்பாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் அவ்வளோதான் இதில் இருக்கக்கூடிய திருக்குறள். அதாவது அன்புடைமை அப்படின்ற அதிகாரத்தை நம்ம இதோட முடிச்சாச்சு. அடுத்தடுத்த அதிகாரத்தை அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். தொடர்ந்து ஃபாலோ பண்ண நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோக்களை தொடர்ந்து நீங்கள் நோட்ஸ் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் அதில் போயிட்டு இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.